வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும், சந்தோஷம். ஒவ்வொரு ஆளுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அதை வெளிக்கொண்டு வருவது ஒவ்வொருடைய கடமை. என்னுடைய படைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். எனக்கு எனக்குள்ளே இருக்கிற கவிதையின் திறமையை எனக்கு வெளிக்கொண்டு வந்தவள் எனது நண்பி காயத்ரி. எனக்குள்ளே இருந்த பேச்சாற்றலை முதல் முறையாக கொண்டு வந்தவள் திருமகளம்மா. முத்தமிழ் தொலைக்காட்சி, அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் அம்மா என்னுடைய படைப்பாற்றலை, என்னுடைய குரல் தென்பையும் உணர்த்தி தட்டி கொடுத்தவ, எனக்கு வாய்ப்புகள் தந்தவ. அதுக்கு அப்புறமா நூர்ஜஹான் அம்மா தாயகத்தில் அவள் ஒரு கவிஞராக மட்டுமில்லை, செம்மல் விருது வாங்கியிருக்கிறாங்க, தமிழ் செம்மல் விருது வாங்கியிருக்கிறாங்க. அவங்கள நூர்ஜஹான் அம்மாண்டா கலைத்துறையில் தெரியாதவங்களே இல்லை. அவங்களுக்கு பச்சை பெண்ணால் எழுதுறதுக்கு கூட தகமை இருக்கி. அந்த நூர்ஜஹான் அம்மாவை நான் சந்தித்து ஒரு 2 வருடங்களுக்குள்ளே தான் இருக்கும். அவங்களுடைய திறமை, உணர்வு, பாசம், அந்த கலை இலக்கணம், இலக்கியம், அவங்களோட ஒரு குரலில் இருக்கிற தெளிவு, அவளோட செயல்பாடு, அதை எனக்கு உறுதுணையாக இருந்தது. உண்மையாக நிச்சயமாக இந்த இடத்துல நான் அவைய ஞாபகப்படுத்துகிறேன். என்னதுக்குன்னு சொன்னால், எப்போவுமே கற்றறித்த இறைவனாவான். அப்போ எனக்குள்ளே இருக்கிற திறமைகள் எங்கே இருக்கி எவ்வளத்திட்ட இருக்கின்றதை அந்த தாய் எனக்கு ஊட்டி வளர்த்திருக்கிறாள். தமிழ்த்தாய் வளர்த்தவள், சொல்லி தந்தவளும் தமிழ்த்தாய் தானே. எங்களுக்குள்ளே ஜாதி, இனம், மதம், பேதம் ஒன்றும் இல்லை. எது சிறப்பாக இருக்குதோ அது உங்களுக்காக நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இந்த இடத்துல நான் இப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அவையும் ஒரு காரணம். நிறைய கவிஞர்கள் எனக்கு ஆதரவாக, உண்மையாக, நேர்மையாக இருக்கீங்க. ஒரு சில குளறுபடி என்ன ஒரு கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறீங்க, கதைக்கிறீங்க. அப்போ என்ன சொல்கிறது, நம்ம அதையே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தால் நம்முடைய இலக்கு பிழையாக போயிடும். நம்முடைய எண்ணம் என்ன? தமிழை போற்றுவோம், தமிழை வளர்ப்போம். இலக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை 4 பேர் இல்லை 40 பேருக்கு நன்மையை பயக்கிறதா இருந்தால், எனக்கு அதில் உங்களுக்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னால் இதை நான் மேற்கொண்டு தொடர்ந்து செய்கிறத நான் விரும்புகிறேன். என்னுடைய பாதை ஆன்மீகமாக இருக்கும். எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதத்தையும் நேசிப்பேன், என்னுடைய சமயத்தை சுவாசிக்கிறேன். அப்படித்தான் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன். இந்த வாய்ப்புகள் எனக்கு சுயமாக நான் இதை தொடர்ந்து செய்தேன்றால், எனக்கு பின்னால் நிறைய கவிஞர்கள், நல்ல அறிஞர்கள், பேரறிஞர்கள் இருக்கிறாங்க. நான் எளியவள், சிறியவள், எளியவள். எதுவும் பிழையாக எதுவும் தவறுதலாக கதைச்சிருந்தா, உங்களை அவமானப்படுத்தியிருந்தா இந்த இடத்துல நான் அப்படி நினைக்கல. நல்ல விஷயத்தை சொல்லணுமென்று நினைச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆதரவாக தாங்க. உண்மையாக பெண்களுக்கு நடக்கிறது நிறைய விஷயங்கள், கொடூரமான விஷயங்கள். போன பதிவில் இந்த தொடுகையின் போது குட் டச் பேட் டச், அதாவது அதை பற்றி சொல்லியிருந்தேன். அதுக்கு இடையில் இந்த 2 பதிவுகளை நான் இப்போ வெளியிட்டிருக்கேன். அதை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்லுவேன் உங்களுக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர், நான் வீழ்வேன் என நினைத்தீர்களோ, அன்பால் இணைவோம். எனக்கு எல்லா ஊரும் ஒரே ஊர் தான், எல்லா மக்களும் என்னுடைய மக்கள் தான். அதனால் எனக்கு பேசுகிறதுக்கு இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த இடத்துல அனைத்து கவிஞர்களோட திருமகளம்மா, அமெரிக்கன் முத்தமிழ் நிறுவனர் அவங்க, மற்ற நிறைய கவிஞர்கள் குழுமங்கள் இருக்கி, அதோட நூர்ஜஹான் அம்மா அவங்களையும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்பயுமே வித்தவன் இறைவானாவான். தமிழ் படிப்பித்த குரு வேறு, என்னுடைய குரு வேறு, ஆன்மீக குரு வேறு. அது யாருக்குன்னு சொல்ல முடியாது. கலையின் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு நல்ல அன்பான உறவுகளை சந்திக்கிறால எனக்கு நல்ல ஒரு தென்பையும் தைரியத்தையும் கடவுள் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த தொடர்ந்து செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து நன்றி.